திருச்சிற்றம்பலம். ஒரு மருந்து ஆகியுள்ளாய் வருடு உலகுக்கெல்லாம் பெருமருந்து ஆகி நின்றாய். பேரமுது இன்சுவையாய் கருமருந்து ஆகியுள்ளாய். ஆளும் வல்வினைகள் தீர்க்கும் அருமருந்து ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறையால் ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, மேன்மை பொருந்திய திருமந்திர நகரிலே எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள்வாழ்த்து கொண்டிருக்கின்ற அன்னை பாகம்பிரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, திருவருளையும் குருவருளையும் துணையாக வைத்து ஞான வேள்வினை நடத்தி கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி புனிதர் பேரவினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் தூத்துக்குடி புனிதர் பேரவையினுடைய ஒரு பெரு உதவியினாலே ஞான சிந்தனை செய்கின்ற ஒரு பெரும் பேரு நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்று தொடக்கமாக ஸ்ரீ குருகீதை என்று சொல்லக்கூடிய இந்த அருமையான ஒரு நூலினை நாம் சிந்தனை செய்ய இருக்கிறோம். சைவத்தின் கண்ணே எண்ணற்ற நூல்கள் இருக்கிறது. பல நூல்கள் நமக்கு அறிமுகம் இல்லாமல் இருக்கிறது. அறிமுகம் இல்லாத நூல்களெல்லாம் நம்மை விட்டு போய்விடும். அவைகளெல்லாம் ஞான கருவூலங்கள் அடங்கிய புத்தகங்களாக கூட இருக்கலாம். ஆகையினாலே சைவத்திலே எண்ணற்ற நூல்கள் இருக்கின்ற அத்தனையிலும் நாம் தோய்வு கொண்டால்தான் ஏதோ சிறிது நாம் சைவ உண்மைகளை அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையிலே இன்று ஸ்ரீ குருகீதை என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு நூலிற்கு ஒரு சிறு விளக்கத்தை அடியேன் கொடுப்பதற்கு முன் வருகிறேன். திருவருள் துணை நிற்க வேண்டும் என்று மனமொழி மிகளால் வணங்கிக் கொள்கிறேன். மிகப்பெரியவர்களே, நம்முடைய சமயம் சைவ சமயம். சைவம் சிவசம்பந்தம் ஆவது என்று சீர்காழி சிற்றம்பல நாடிகள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய ராகவிலே குறிப்பிட்டு காட்டுவார். சைவம் சிவசம்பந்தம் என்று திருமூல தேவநாயனார் குறிப்பிட்டு காட்டுவார். சிவசம்பந்தம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன என்றால், உயிர்களை எல்லாம் சிவத்தோடு சம்பந்தப்படுத்துவது. இதுதான் நம்முடைய சைவத்தினுடைய ஒரு நோக்கம். உயிர்களெல்லாம் சிவத்தோடு சம்பந்தப்படுத்துவது. அதனுடைய பொருள் என்ன? ஸ்ரீ குமரகுருபரர் சுவாமிகள் பண்டார மும்மணி கோவிலை குறிப்பிட்டு காட்டுவார். என்ன குறிப்பிட்டு காட்டுகிறார் என்றால், குருவினது பெயர் உபகாரத்தினாலே அடியேன் பெயரில் ஒரு மாத்திரை குறைந்து விட்டதும் பார். அடியேன் பெயரிலே ஒரு மாத்திரை குறைந்து விட்டதும் பார். இதுக்கு பொருள் என்ன என்பதைத்தான்
இன்று நாம் பார்க்க போகிறோம். அடியேன் பெயரிலே ஒரு மாத்திரை குறைந்து விட்டது என்றால் அதற்கு பொருள் நான் என்று சொல்லக்கூடியது ஷீவன். அது குருவினர் சகாயத்தினாலே ஒரு மாத்திரை குறைந்து சிவன். எனவே ஷீவன் சிவன் ஆனது என்பதை குமரகுருவர் சுவாமிகள் குறிப்பிட்டு காட்டுகிறார். அதற்கு சகாயம் செய்தது குருமூர்த்தி. எனவே இந்த உயிரானது சிவசம்பந்தம் அடைவதற்கு குருவினது உபகாரம் அங்கே தேவைப்படுகிறது. சைவத்தினுடைய ஒரு பெரு நோக்கமே வீடு பேறு. வீடு பேறு என்றால் வீடு என்றால் விடுபடுதல், பேரு என்றால் சிவப்பேறு. பாச தடையில் இருந்து விடுபடுதலும் சிவப்பேறு பெறுதலும். இதை துன்ப நீக்கமும் இன்ப ஆக்கமும் என்று அங்கே சொல்லி காட்டப்படுகிறது. இப்படி உயிர்கள் எல்லாம் தம்மை அடைதல் வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பெருமானானவர் ஞான நூல்களை தந்தருளி இருக்கின்றார். அந்த ஞான நூல்களை எல்லாம் சத்குரு மூலமாக, தக்க குரு மூலமாக நாம் கற்றால் நமக்கு பாச ஞானம் ஏற்பட்டு பசுஞானமும் ஏற்பட்டு அந்த இரண்டுமே மடங்கி, அபரஞானம் மடங்கி பரஞானம் என்பது கிடைத்து இந்த ஆன்மா சிவத்தை காணும், கலந்தும் நிற்கும். எனவே இந்த ஞான நூல்கள் எல்லாம் நமக்கு உயிர் குடும்பி கொடுக்கப்பட்டது. குலசை 18 அந்தாதியிலே மாதவ சிவஞான சுவாமிகள் கதிப்பதற்கு நூல் அமைத்தார் என்று சொல்லி காட்டுவார். அந்த நூல்களை எல்லாம் நாம் தக்க குருமூலம் கேட்டல் வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமானது. குருமூலம் கேட்டல் வேண்டும், தக்க குருமூலமாக கேட்டல் வேண்டும். உதாரணமாக சைவர்கள் படிக்க வேண்டிய நூல்களிலே ஒன்று, நூல்களை கொற்றங்குடி உமாவதி சிவாச்சாரியார் குறிப்பிடுவார். அதிலே ஒன்று திருக்குறள். வள்ளுவன் நூல் அன்பன் திருவாசகம் தொல்காப்பியமே, தெள்ளு பரிமேலழகன் செய்த உரை ஒள்ளிய சீர் தொண்டர் புராணம் தௌசித்தி ஓராறும் தந்தமிழின் மேலான் தரம் என்பார் உமாவதி சிவாச்சாரியார். இதுல திருக்குறள் படிக்கின்ற பொழுது பரிமேலழகர் உரையை வைத்து படிக்க வேண்டும் என்று உமாவதி சிவாச்சாரியர் வலியுறுத்தினார். பரிமேலழகர் உரையை வைத்து படிக்கின்ற பொழுது என்ன இடர்பாடு என சொன்னால், வள்ளுவன் வாக்காகிய திருக்குறளாவது ஏகதேசமாக புரியும், ஆனா பரிமேலழகர் உரை நமக்கு புரியாது. ஏன் இந்த நூல் உரை இப்படி செய்யப்பட்டிருக்கிறது? இதே போல சிவஞான போதத்திற்கு மாபாடியம் எழுதி அருளினார் ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகள். அந்த மாபாடியத்தை நம்ம பார்த்து படிக்கவே இயலாது. படிக்க முயன்றால் தானே பொருள் தெரிய முடியும். இந்த உரை நூல்களே இவ்வளவு கடினமாக இருக்கிறதே, பரிமேலழகர் உரை கடினமாக இருக்கிறது, சிவஞான சுவாமிகளுடைய மாபாடியமும் படிக்கவே கடினமாக இருக்கிறது என்றால் இதனுடைய நோக்கம் இதனையும் குரு மூலமாக கற்று தெளிதல் வேண்டும். எனவே ஒரு குரு என சொல்லக்கூடியவர் தான் ஒரு நூலிலே இருக்கின்ற உண்மை அந்த நுட்பங்களை நமக்கு புலப்படுத்துவார். அதனாலதான் மாதவ சிவஞான சுவாமிகள் புறச்சவிகளை சொல்லுகின்ற பொழுது தொன்று தொட்டு வரும் குருவின் அருள் பெறாமையால் அப்படிம்பார். அந்த குரு மூலமாக சந்தானமாக வருகின்ற அந்த குருக்கள் மூலமாக நூலை கல்லாவிட்டால் இப்படித்தான் இடர்படுவது என்று சிவஞான சுவாமிகளே மாபாடியத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார். உதாரணமாக திருமுறைகள் 12 இருக்கிறது, சாத்திரம் 14 இருக்கிறது. 12 திருமுறைகளும் 14 சாஸ்திரத்தை சொல்லுகின்ற பொழுது சைவர்களுக்கு இந்த இரண்டையுமே 2 கண்கள் என்று சொல்லி காட்டுவார். இந்த திருமுறைகள் என சொல்லக்கூடிய 12 சூத்திரத்தோடு இயைந்து நம்முடைய ஆண்டோர்கள் இணைத்து எழுதியிருப்பார்கள். 1வது திருமுறை 1வது சூத்திரத்துக்கு எப்படி இயல்பாக இருக்கிறது, 8ஆம் திருமுறைக்கு 8வது சூத்திரத்தை இயல்புபடுத்தி காட்டுவார்கள். 8ஆம் திருமுறை என சொல்லக்கூடியது மணிவாசக பெருந்தகை அருளி செய்திருக்கின்ற திருவாசகமும் திருக்கோவையாரும். திருவாசகம் அருளிய மணிவாசகர் என்று சொன்னாலே உடனே நினைவிற்கு வர வேண்டியது குருவின் அருளினாலே ஆன்மா பக்குவப்படுகிறது. குருவின்றி ஆன்மாவுக்கு ஞானம் துலங்குவது இல்லை. இதுதான் 8வது சூத்திரத்திலே சிவஞான போதத்திலே குறிப்பிடப்படுகிறது. ஐம்புல வேடரின் அயர்ந்தரை வளர்ந்து என
தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் செலுமே. ஆகையினாலே ஒரு குரு என்பது அவசியம் என்பதை காட்டுவதற்காகத்தான் 8ஆம் திருமுறையிலே மணிவாசகரது வாக்கும் வாழ்வும் நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த குரு என்பது எப்பொழுது வெளிப்படுகிறார் என சொன்னார், இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் நிகழுகின்ற பொழுது அந்த குரு என சொல்லக்கூடியவர் அங்கே வெளிப்படுகிறார். குரு என்பவர் அப்பொழுதுதான் வெளிப்படும். இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாகம் எப்போ இந்த பாச ஞானங்கள் சிறிது ஏற்படுகின்ற பொழுது, பசுஞானமும் தலைப்படுகின்ற பொழுது குரு வெளிப்படுகிறார். எப்படி வெளிப்படுகிறார்? உள்ளிருந்து வெளிப்படுகிறார். ஏன் குரு வெளிப்படுகிறார்? குருதான் முக்திக்கு முதலாவதாக திகழப்படுபவர். முக்திக்கு முதலாக திகழப்படுவது குருதான். இந்த முக்தி என்பதற்கு அடைவதற்கு என்ன மார்க்கம் என்பதை நம்முடைய உண்மை விளக்கத்தின் கண்ணே அழகாக திருவதிகை மணவாசகம் கடந்தால் விடுத்து காட்டுகிறார். உண்மை விளக்கத்தில் அப்பாய் முக்திக்கு அழியாத காரணம்தான் செப்பாய் அருளாலே செப்பக்கேள் ஒப்புயில் குரு லிங்க வேடம் என கூறில் இவை கொண்டார் கருவொன்றி நில்லார்கள் கான். முக்திக்கு அழியாத காரணம்தான் செப்பாய் அப்பா அருளாலே செப்பக்கேள் ஒப்புயில் குரு லிங்க வேடம் என கூறில் இவை கொண்டார் கரு ஒன்றி நில்லார்கள் கான். ஒப்பற்ற குரு லிங்க சங்கம இந்த பக்தியிலே திளைத்து நின்றவர்கள் தான் கருவிலே புகமாட்டார்கள் என சொல்லி காட்டப்படுகிறது. எனவே முக்திக்கு மூலமாக இருப்பது குரு பக்தி என சொல்லக்கூடியதுதான் முன்னே வந்து நிற்கிறது. ஆகையினால்தான் அந்த குரு என சொல்லக்கூடியவர் வெளிப்படுகிறார். ஏன் வெளிப்படுகிறார்? இந்த ஆன்மாவுக்கு இருவினை வெப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் என்று வந்து விட்டது என்று வெளிப்படுகிறார். எங்கிருந்து வெளிப்படுகிறார்? அதுதான் ரொம்ப முக்கியம். இதுவரை நம் உள்ளிருந்து அந்தர்யாமியாக இருந்து நமக்கு உணர்த்திய அந்த பெருமான் ஒரு முடிவுக்கு வர்றார். உள்ளிருந்து உணர்த்தினாலும் இவன் என்னை உணரவில்லையே என்று சிவன் என்ன செய்கிறார்? உள்ளிருக்கின்ற அந்த பெருமான் வெளியிலேயும் வந்து தன்னை காட்டுகிறார். அதுதான் குரு என சொல்லக்கூடியவன். எனவே உள்ளிருந்து உணர்த்தியும் கூட தன்னை உணராத காரணத்தினாலே தான் குரு வெளியிலே ஒரு வடிவத்தை எடுத்து வருகிறார். அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள் அகலமாய் வந்ததென்று உந்தி பெற. அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தி பெற, தானாக தந்ததென்று உந்தி பெற. முக்கியம். தான் உள்ளிருந்து அந்தர்யாமியாக இருந்து உணர்த்திலும் கூட இவன் அறியவில்லையே என்பதற்காக ஒரு வடிவத்தை எடுத்து வெளிவருகிறார். நம்முடைய திரு கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் சிவபோகச்சாரத்திலே உணர்த்தி காட்டுகிறார். உள்ளிருந்தே என்றும் உணர்த்துகினும் கண்டிலர் என்று உள்ளும் புறவும் ஆவோம் என்று மெல்ல நரர் உருவாய் ஆரூரில் வந்தான் நமை ஆண்டு அருள் புரி ஞான பிரகாசன். எனவே உள்ளிருந்து உணர்த்தி உணரவில்லை என்பதற்காக ஒரு மானுட சட்டை தாங்கி வருகிறான். ஆகையினாலே அவன் வருவதனுடைய நோக்கம் தானாக தந்ததென்று உந்தி பெற. தானாக உயிர்கள் எல்லாம் அந்த சீவன்கள் பூராம் சிவமாக வேண்டும் என்பதற்காக. தான் என்பது எது? இன்பப் பொருள். இன்பப் பொருளாகிய தன்னை அடைந்து இன்பம் தூய்த்தல் வேண்டும் என்பதுதான் அந்த பரம்பொருளினுடைய பெரும் நோக்கம். நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் சொக்கநாத பெருமானுடைய பேரருள் பெற்றவர். சொக்கநாத பெருமானால் கொடுக்கப்பட்ட அந்த சொக்கநாத மூர்த்தியை பெட்டகத்தோடு பெற்றார். ஆனாலும் குரு என வேண்டும் என்று உலகோருக்கு உணர்த்துவதற்காக எனக்கு குரு வேண்டும். அப்படியேத்தான் சொக்கநாத பெருமானுடைய ஆணையின் படி கமலை ஞான பிரகாசரை சென்று கண்டு குருவாக கொண்டார். குரு தேவைப்படுகிறது. மணிவாசக பெருந்தகை 16 ஆண்டு அளவிலே கலைகள் யாவும் கற்று தேர்ந்தார். அது அறிந்துதான் அரிமர்த்தன பாண்டியன் தன்னுடைய சபையிலே கொண்டு வந்து
அமைச்சராக்கி அலங்காரம் செய்து அந்த சபைக்கு அழகு செய்து அகமகிழ்ந்தான். கலைகளாவும் நிரம்ப பெற்ற மணிவாசக பெருந்தகை குரு எங்கேன்னு தான் தேடினார். அப்படி தேடிய காரணத்தினாலே தான் அவருக்கு குரு வந்தார். அந்த குரு என சொல்லக்கூடியது உள்ளிருக்கின்ற சிவம்தான் வெளிப்பட்டது. அதான் ரொம்ப இது. உள்ளிருக்கின்ற சிவம்தான் ஒரு வடிவத்தை எடுத்து வெளிப்பட்டிருக்கிறது. நம் சைவ சமயங்கள் எல்லாம் பொது நீக்கி நினைக்கின்ற ஒரு மாண்பு வேண்டும். எல்லாத்தையும் சமமா நினைக்கப்படாது. குருமூர்த்தி என சொல்லக்கூடிய நம்முடைய ஆதீன சன்னிதானங்களையோ மற்ற குருமூர்த்திகளை எல்லாம் காணுகின்ற பொழுது நம்மை போன்று மானிடர்கள் என்று நினைத்தல் கூடாது. குரு சிவம் என கூறினன் நந்தி. இதை மறந்துவிடக்கூடாது. குரு சிவம் என கூறினன் நந்தி என சொல்லி காட்டுவார். ஆகையினாலே பொது நீக்கி நினைத்து அந்த குருவுகளை எல்லாம் சிவம் என்றே நாம் கொள்ளுதல் வேண்டும். இந்த குரு பக்தி தான் முதலில் வலியுறுத்தப்படுகிறது. குரு லிங்க சங்கம பக்தி இதுதான் ரொம்ப முக்கியம். குரு பக்தி இல்லை என்றால் லிங்க பக்தி வருவதற்கு வாய்ப்பில்லை, சங்கம பக்தி ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. குருதான் ஆன்மாவாகிய தன்னையும் உணர்த்தி பதியையும் உணர்த்துவார். இதனை பார்க்க போறோம். அத்தோடு மட்டுமல்லாது அந்த ஆன்மாவுக்கு தன்னையும் சிவத்தையும் உணர்த்தி அதிலிருந்து விடுபடுகின்ற உண்மையையும் அவர் உணர்த்தி அருளுகிறார். எனவே இந்த குரு பக்தி என சொல்லக்கூடியதான் முதன்மையாக சொல்லப்படுகிறது. எது என்று சொன்னால் எதை போல் என சொன்னால், சில துணி எடுக்கின்ற கடைகளுக்கு செல்கிறோம். 3வது மாடிக்கு போகணும். 3வது மாடிக்கு போகணும்னு என்ன செய்வோம்? படியேறி சிரமப்பட்டு நாம போக வேண்டாம். இந்த விஞ்ஞான காலத்துல எஸ்கலேட்டர் என்று ஒன்று இருக்கிறார். எஸ்கலேட்டர் என்ன அர்த்தம்? அப்படி படி நகர்ந்து செல்லுகிறது. நாம் என்ன செய்யணும்? நாம நகர வேண்டாம். முதல் படியிலே காலை வைத்தாலே நாம் செல்ல வேண்டிய 3வது படியிலே நம்ம போய் சேர்க்கிறது. இந்த எஸ்கலேட்டர்ல முதல் படியிலே கால் வைத்தாலே 3வது மாடிக்கு நம்மை பத்திரமாக கொண்டு சேர்ப்பதை போல குருலிங்க சங்கம பக்தியிலே முதல்ல குரு பக்தியிலே மட்டும் நாம் காலை வைத்து ஊன்றி விட்டோம் என சொன்னால் அது முடிவிலே சங்கம பக்திக்கு சென்று நம்ம பக்தி முக்தி நாம் சிவப்பேறு பெறலாம். எனவே இந்த குரு பக்தி என சொல்லக்கூடியது மிகவும் அவசியம். நம்முடைய பரம்பொருளாகிய எம்பெருமானே உணர்த்தி காட்டுகிறார். பரம்பொருளாகிய எம்பெருமானே உணர்த்தி காட்டுகிறார். குரு இருந்த அவசியம். உதாரணமாக எடுத்துக்கொண்டார் நம்முடைய முருகப்பெருமானை சொல்லுகின்ற பொழுது சிவகுருநாதன் என்பார்கள். நமக்கெல்லாம் முதல் குரு என சொல்லக்கூடிய சிவபெருமான். எல்லாருக்கும் குரு வேண்டும் சைவத்திலே சொல்லுகின்ற பொழுது சிவபெருமான் என்று சொல்லக்கூடியவருக்கு முதல்ல ஒரு குரு வேணும் இல்லையா? அப்ப சிவபெருமானுக்கு குரு யார் என்ற கேள்விக்கு காலவேக போல நகைச்சுவையாக ஒரு செய்தி சொல்றார். சிவபெருமானுக்கு குரு முருகப்பெருமான் தான்ப்பா. ஓம் என்ற பிரணவத்தை சொல்லி என சொல்லி முருகப்பெருமான் கூற அந்த பிரணவ மந்திரத்தினுடைய உபதேசத்தை தன் சீட பாவனையிலிருந்து சிவபெருமானை கேட்டிருக்கிறார். அதனால அவருக்கு சிவகுருநாதனே. அப்ப சிவனுக்கு குரு முருகன். முருகனுக்கு குரு யார்? அப்ப அவருக்கு ஒரு குரு யார் என்று சொன்னால் அதற்கும் பதில் சொல்லுகிறார் காலமேக புலவர். முருகனுக்கு குரு என்பவர் யார் என்று சொன்னார். ஒரு சமயத்திலே இது தனிகை புராணத்துல கச்சியப்ப முனிவர் சொல்றார். சந்திராங்கத மகரிஷியானவர் சிவத்தை நோக்கி தவம் இருக்கின்ற பொழுது சிவம் வெளிப்பட்டார். எப்படி வெளிப்பட்டார்னா சோமாஸ்கந்த மூர்த்தமாக வெளிப்படுறார். சுவாமி அம்பாள் இருக்க இடையிலே முருகப்பெருமான் உட்கார்ந்திருக்கிறார். அந்த காட்சியோடு அந்த சந்திராங்கத மகரிஷிக்கு வெளிப்பட்டார். அந்த சந்திராங்கத மகரிஷிட்ட உனக்கு என்ன வேணும்னார். நான் கேட்பதை நீ தர வேண்டும்னார். பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, இந்திரலோகம் வேண்டுமா, அண்டம் முழுதும் ஆள வேண்டுமா, உனக்கு எது வேண்டும்னார். அதை விட மேலானதுதான் எனக்கு வேண்டும், நீர் தர வேண்டும்னார். என்னன்னா எனக்கு ஞான உபதேசம் பண்ணணும், அதுதான் கிடைத்திருக்கிறதுனார். ஞான உபதேசத்தில் எதை பேசுவதுன்னார். 5 எழுத்தினுடைய மணிகனும் ஓம் என்ற பிரணவத்தின் பொருளினை பேசுக என்றார்.
அந்த ஓம் என்ற பிரணவத்தின் பொருளினை பேசுகிற சொல்ல உடனே சிவபெருமான் சந்திராந்தர மகரிஷிக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை உபதேசிக்கிறார். அதை முன்னின்று செவிமடுத்தது சந்திராங்கத மகரிஷி. அந்த உபதேசை அருகிலே இருந்து செவிமடுத்தது முருகப்பெருமான். இப்படி அருகிலே இருந்து ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை சிவபெருமான் உபதேசம் செய்ய அதைத்தான் முருகன் கேட்டார். அப்ப முருகனுக்கு குரு சிவன், சிவனுக்கு குரு முருகன், முருகனுக்கு குரு சிவன். இன்னும் சொன்னால் நம்முடைய முருகப்பெருமானுக்கு குரு சிவன் என்பதற்கு இன்னொரு சான்றும் இருக்கிறது. நம்முடைய வைத்தீஸ்வரர் கோயில் என்று ஒன்று இருக்கிறது. புல் இருக்கு வேறு ஒரு தல புராணத்துல வைத்து அங்க இருக்கின்ற முருகப்பெருமான் மீது முத்துக்குமார் சுவாமி மேல நம்முடைய ஆதி குமரகுருவர சுவாமிகள் ஒரு பிள்ளை தமிழ் பாடுறார். அந்த பிள்ளை தமிழ் பாடுகின்ற போது ஒரு செய்தி சொல்றார். ஒரு சமயத்திலே பரம்பொருளானவர் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அங்கே ஏகாந்தத்துல இருந்து ஞான உபதேசம் பண்றார் சுவாமி அம்பாளுக்கு. அப்படி உபதேசம் பண்ணுகின்ற பொழுது அதிகார நிதியை அழைத்து யாரையும் உள்ளே விடாதேங்கிறார். அப்பொழுது யாரையும் உள்ளே விடாதே என அதிகார நிதியை காவலுக்கு வைத்து விட்டு சிவ பரம்பொருள் நம்முடைய தாய்க்கு உபதேசம் பண்றார். அந்த நேரத்துல முருகனும் விநாயகனும் வர்றாங்க, உள்ள போகணுங்கிறாங்க. அப்ப அதிகாரனை சொல்ல உபதேசம் நடக்கிறது, யாரையும் உள்ள விடக்கூடாது என்பதற்கு சிவனது ஆணை, நீ மீறி போனா நான் தடுக்க முடியாது, ஆனால் நான் தண்டனைக்கு உள்ளாகி விடுவேன் என சொல்லி மன்றாடுறான். உடனே உள்ளே செல்வதும் தவறு, ஆனால் அந்த உபதேசத்தையும் கேட்க வேண்டும் என்ற வேட்கையினாலே நம்முடைய முருகப்பெருமான் என்ன செய்தார், அங்கே அம்பாள் இருக்கின்ற பொழுது அந்த அம்பாள் இருக்கிற இடத்திற்கு வண்டுகள் கூட்டம் கூட்டமாக போய் வருகிறது. அதாவது அந்த வண்டுகள் எல்லாம் தாயினுடைய கூந்தலிலே இருக்கின்ற மனத்தை முகந்து அதை கொண்டு வந்து நந்தவனத்திலே இருக்கிற மலர்களிலே அந்த மனத்தை சேர்க்கிறது. அத பெண்களுக்கு இயற்கையிலே கூந்தல் உண்டும் என்பதற்கு இதுதான் அகச்சான்று. அப்படி செய்த பின்பு வண்டுகள் போய் வருவதை கண்ட முருகப்பெருமான் தானும் ஒரு வண்டு வடிவத்தை எடுத்து அம்பாளுடைய கூந்தலிலே போய் அமர்ந்து உபதேசம் கேட்டார். என் தாய் கூந்தலில் வாடும் பொறி வண்டே என்று குமரகுருவர் சுவாமிகள் முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழில் சொல்லி காட்டுவார். எனவே குரு என்பது எல்லோருக்கும் மிக 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 அவசியம். இந்த உபதேசம் என சொல்லக்கூடியது, குரு என சொல்லக்கூடியதிலே அதிலே உயர்ந்தது கீதை என்று சொல்லி காட்டப்படுவது. இந்த கீதை என சொல்லக்கூடியது எது என்று சொன்னால் முதல்ல பகவத்கீதை. பகவத்கீதை என சொல்லக்கூடியது கண்ணனானவன் சிவோகம் பாவனையிலே இருந்து அர்ச்சுனனுக்கு உபதேசம் பண்ணது. நல்ல கவனமா கேட்க வேண்டியது. கண்ணன் சிவோகம் பாவனையிலே இருந்து அர்ச்சுனனுக்கு உபதேசம் பண்ணது பகவத்கீதை. போன்று சிவகீதை என்று ஒன்று இருக்கிறது. சிவகீதை என்றால் சீதையை பறிகொடுத்த ராமனானவன் தான் சீதை எப்படி மீட்பது என்று வழி தெரியாது அவன் அப்படியே மனதிலே கலக்கமுற்று வருகிறான். வருகிற வேளையிலே நம்முடைய ராமன் செய்த நல்வினையின் காரணத்தினாலே அகத்தியரை சந்தித்து தன்னுடைய குறையை சொல்றான். சீதையை மீட்கணும், படைபலம் வேணும், என்ன செய்யணும், நீ சிவத்தை நோக்கி தவம் செய்ப்பா, அது உனக்கு என்னாகும், பலன் கொடுக்கும். அப்படி பலன் கொடுக்கும் சொன்ன உடனே சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார். சிவம் வெளிப்பட்டார். அந்த ஆத்மா நம்முடைய ராமன் சொல்றார், நான் சீதையை வெல்ல வேண்டும், எனக்கு வல்லமை கொடுத்தார். அப்பொழுது சிவபெருமானானவர் ராமனுக்கு ஒரு உபதேசம் செய்கிறார். இப்படி ராமனுக்கு சிவன் உபதேசம் செய்தது சிவகீதை. இன்னும் ஒரு சம்பவம் இருக்கிறது. சுவாமி ஒரு சமயத்திலே ஏகாந்தமாக இருக்கிறார். ஏகாந்தத்திலே இருக்கின்ற பொழுது இந்த கலியுகத்திலே உயிர்கள் அடைவதற்கு குருலிங்க சங்கம பக்தி கை கொடுக்கும் என்று ஆப்த வாக்கியமாக இருக்கிறது. இந்த குரு பக்தி என்பது அவசியம் என்பதை உலகோருக்கு நான் காட்டுவதற்கு விரும்புகிறேன். யார் தாய் சொல்ற அம்பாள், குரு பக்தி தான் உயர்ந்தது, அதுதான் சிவத்தை கொண்டு போய் சேர்க்கும் என்று உயிர்களுக்கு காட்டுவதற்கு குரு பக்தியை உணர்த்த வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்ப சுவாமி கேட்கிறார், குரு பக்தி தான் உயர்ந்தது, குரு அவசியம் என்பதை உலகோருக்கு எப்படி காட்டப் போகிறாய்? ஆன்மாக்களாகிய என்னுடைய பிள்ளைகளுக்கு குரு அவசியம் என்று காட்டுவதற்காக
நீ குருவாக இருந்து எனக்கு உபதேசம் செய்தல் வேண்டும். நான் சீட பாவனையிலே இருந்து நான் அதை கேட்க வேண்டும். இது இந்த செய்தி ஆகமத்திலும் இடம்பெறுதல் வேண்டும் என்று ஒரு விண்ணப்பம் பண்றான். நல்ல கவனமா கேட்கணும். நீ குருவாக இருந்து உபதேசம் பண்ணணும், சீடராக அந்த பாவனையில இருந்து உபதேசம் கேட்க வேண்டும். கேட்கின்ற பொழுது இந்த செய்தி ஆகமங்களிலே இடம்பெறுதல் வேண்டும். அதன்படி நம்முடைய பரம்பொருளாகிய சிவபெருமானானவர் குருவாக இருந்து கொள்ள அம்மை சீட பாவனையிலே இருந்து உபதேசத்தை கேட்கிறார். அதான் அந்த பகுதி. சீட பாவனையில இருந்து உபதேசத்தை கேட்கிறார். அப்படி குருவாக சிவபெருமான் இருக்க சீட பாவனையில இருந்து கேட்ட அந்த செய்திதான் குரு கீதை என்று சொல்லக்கூடியது. இந்த குரு கீதை என சொல்லக்கூடியது எங்க இருக்கிறது என சொன்னார், வேறு ஆகமங்களிலே சொல்லப்பட்டத புராணத்தில் வகுத்த பின்பு ஸ்காந்த புராணத்தில உத்தரகாண்டம் என சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தி எப்படி இடம்பெற்றிருக்கிறது என சொன்னார், சுவாமியும் அம்பாளும் உரையாடுவதை போல அங்கு அமைந்திருக்கிறது. சுவாமியும் அம்பாளும் உரையாடுவதை போல இந்த செய்தி அமைந்திருக்கிறது. இந்த அருமையான ஒரு நூல் என சொல்லக்கூடிய இந்த குரு கீதை என சொல்லக்கூடியது 182 ஸ்லோகங்களை கொண்டது. 182 ஸ்லோகங்களை கொண்டது. 182 ஸ்லோகங்களை கொண்டிருக்கின்ற இந்த கீதை சிவகீதை என சொல்லக்கூடியதை அப்படியே தமிழிலே மொழிபெயர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழிலே மொழிபெயர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலானது தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டதனுடைய அந்த சாரத்தை மட்டும் இன்று சில செய்திகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சில செய்திகளை மட்டும் சொல்லுகிறேன். அதுல ஒரு சொல்லக்கூடிய உமானம், இன்றைய நாள்ல கலியுகத்துல சில உண்மைகளை நமக்கு சொல்ல முடியல. இறைவன் ஐந்தொழிலை செய்கின்ற பொழுது அவனை குயவன் என்று சொல்லி காட்டுகிறது. குயவன் எங்க இருக்கிறான்? நம்ம சட்டிப்பானை செய்யறத நம்ம எங்க பார்க்க முடிகிறது? திகிரி தண்டெல்லாம் யார் கண்டார்கள்? எப்பொழுதும் உமானம் சொல்லுகின்ற பொழுது பலருக்கு பரிச்சயமான பொருளத்தை உமானம் சொல்லணும். தண்டு திகிரி வைத்து குயவனை வைத்து உமான சித்தாந்தம் பேசப்பட்டிருக்கிறது. இப்ப அதை பேச முடியலையே. இப்படி பல இடர்பாடுகள். இதே போல ஒரு காலத்துல கடியந்திரம் என்று ஒன்று இருந்தது. கமலையின் பேர். அதாவது தண்ணீர் இறைப்பதற்கு கிணத்துல இருந்த கமலை, பெரிய வட்டமான ஒரு பீப்பா மாறு இருக்கும். அதுக்கு கீழே டியூப் போட்டிருக்கும். இந்த கமலை மாடு இழுத்து முன்னும் பின்னுமாக போகும். அப்படி கிணத்து பக்கத்துல மாடு, அந்த கிணத்து பக்கத்துல நம்முடைய செல்லுகின்ற பொழுது என்ன செய்யும்? அந்த கமலை தண்ணிக்குள்ள முங்கும். அந்த கமலை நிறைய தண்ணி ஏற்படும். அந்த டியூபை மேல தூக்கி பிடிச்சுக்கிட்டோன்னா அப்படியே அந்த கமலைக்குள்ள தண்ணி நிற்கும். மேலே இந்த கமலை வந்த பின்பு இந்த டியூபை மெல்ல கீழே இறக்குவான். தண்ணி போற சரசரன் ஒடியும். இது சொல்றதுக்கு புரியறதுக்கே சிரமமா இருக்கு. இந்த கமலையைத்தான் நம்முடைய பிறப்புக்கு குருகீதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த காலத்துல தான் நம்ம கமலை இறைத்தன். இந்த கமலையானது எப்படி மேல் வருகிறது, மீளவும் தண்ணிக்குள்ளே போய் மூழ்கிறது, மேலே வருகிறது, மீளவும் தண்ணிக்குள்ளே மூழ்குகிறதோ, இதை போல இந்த ஆன்மாவானது பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்பதை அடைகிறது என்பதை அழகாக இந்த ஓமானத்தை வைத்துத்தான் 83வது ஸ்லோகத்தில் சொல்லி காட்டப்படும். இப்போ சொல்லக்கூடியது கரங்கு சகடன கொல்லி வட்டம் காற்றாடி போலன்னு ஓமானம். ஆனா குருகீதையை மட்டும் கமலை, இதுக்கு நம்முடைய தமிழ்ல சொல்லப்படுவது கடி யந்திரம்னு பேர். கடி யந்திரம். அந்த மாடு முன்னே போகும், மூழ்கி தண்ணீரை கொண்டு வெளியே எடுத்து வரும். எனவே வெளியே வந்த கமலை மீளவும் தண்ணீருக்குள்ளே மூழ்குவதைப் போல இறப்பு என்பதை அடைந்த ஆன்மா மீளவும் பிறப்பினை அடைகிறது என்று அழகாக அந்த ஓமானத்தை இங்கே சொல்லி காட்டுகிறார். ஆக இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாம் பிறந்து இறந்து துன்புறுகிறோம் என்பதை
நமக்கு உணர்த்துவதற்காக நம்முடைய ஞான நூல்களிலே ஒவ்வொருவரும் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த உண்மையை நாம பார்க்கிறோம். இன்னும் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த குரு என சொல்லக்கூடியவர் எப்படிப்பட்ட ஒரு தன்மையிலே இருப்பார் என்று அழகா சொல்லி காட்டுவார். இந்த குரு கீதையில வரக்கூடிய முதல் அருமையான செய்தி என்னவென்று சொன்னால் 5வது ஸ்லோகத்துல சொல்லி காட்டுகிறார், குருவை தவிர்த்த பிரம்மம் இல்லை. எப்படி சிவம் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவம் இல்லையே, இதே போல பிரம்மம் இன்றி சிவம் இல்லை, பிரம்மம் இன்றி குரு இல்லை. அந்த குரு எப்பொழுதுமே பிரம்மத்தன்மையிலேயே இருப்பார். அழகா சொல்லப்படுகின்ற முதல் நமக்கு குருவினது பெருமை இந்த குரு கீதையிலே, குருவை தவிர்த்த ஒரு பிரம்மம் இல்லை. ஏனெனில் இவன் நான் மானுட சட்டை தாங்கி வந்து மானுடர்களாகிய நமக்கு நாம் மூழ்கி இருக்கின்ற சம்சார கடலினுடைய உண்மையை உணர்த்தி வெளியேற்றுவார்கள். ஆக இந்த குரு என சொல்லக்கூடியவர் அவர்தான் பிரம்மம். குரு சிவம் என கூறின நந்தி என சொல்ல காட்டப்பட்டதைத்தான் இங்கே அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார் நம்முடைய அந்த அந்த ஸ்லோகத்திலே. அதற்கு அடுத்தாற் போன்று எடுத்துக்கொண்ட இந்த குரு என சொல்லக்கூடியதற்கு வகை இருக்கிறது, நிறைய வகை இருக்கிறது. வித்யா குரு, கிரியா குரு, சாதக குரு, ஞான குரு என்றெல்லாம் இருக்கிறது. எல்லாத்தையும் குருன்னு சொல்லக்கூடாது. மற்றவர்களெல்லாம் வித்யா குரு, கிரியா குரு, சாதக குரு என்றுதான் சொல்லணும். ஆனா குரு என்று பொதுவாக சொன்னால் உயிர்கள் சிவத்தை அடைவதற்கு உபாயம் செய்த அந்த ஞான குருவையே குறிக்கும். அந்த ஞான குருவைத்தான் குறிக்கும். இந்த குரு என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்பதை குரு கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குரு என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்பதற்கு நூல் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசன நடையில நான் உள்ளதை சொன்னேன். இது ஆகமத்திலே 3 இடத்தில் 3 விதமான பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது குரு என்பதற்கு. கு ரு என்பது ஒரு ஆகமத்திலே அது சொல்லதான் இந்த குருகீதையில சொல்லியிருக்கிறார். கு என்பது அந்தகாரிஷ ரு தந்திரோதக. கு என்பது அஞ்ஞானமாகிய அந்தகாரமாகிய இருள். ரு என்று சொல்லக்கூடியது அந்த இருளை ஓட்டக்கூடிய ஒளியாகிய ஞானம். எனவே குரு என சொல்லக்கூடியவர் உயிர்களை பற்றி இருக்கின்ற அஞ்ஞானமாகிய இருளினை ஓட்டக்கூடிய ஞானப்பிழம்பாகிய அந்த ஒன்று. ஞானப்பிழம்புதான் அந்த அஞ்ஞானமாகிய அந்த இருளை ஓட்டக்கூடியது. எனவே குரு என்பது அஞ்ஞானத்தை ஓட்டக்கூடிய ஞான ஒளி என்று சொல்வது. மற்றொன்று குரு என சொல்லக்கூடியது இரு சொல்லும் இரு போதனையை கடக்கிறது. எப்படி என சொன்னால், கு என்பது மாயை உபதேசம், ரு என சொல்லக்கூடியது பிரம்மத்தை பற்றிய உபதேசம். என இந்த ஆன்மா மாயையிலே மூழ்கி கிடக்கிறது. நீ எப்படி மாயையால் பற்றப்பட்டிருக்கின்ற என்ற உண்மையையும் மேலான பிரம்மம் எது என்பதையும் உள்ளதை உள்ளபடியாக ஆன்மா கொள்ளும்படியாக மனதில் தைக்கும்படியாக சொல்லுகின்ற ஆற்றல் குருவுக்கு மட்டும்தான். அதனால்தான் குரு என்ற சொல்லுக்கு இன்னொரு பொருள், மாயையை பற்றி உபதேசிப்பவரும் பிரம்மத்தை பற்றி உபதேசிப்பதும். இன்னொரு ஆகமத்தில குரு என்ற ஒரு சொல்லுக்கு என்ன பொருள் என சொன்னால், கு குணங்களை கடைந்தவர், ரூபம் அற்றவர். கு என சொல்லக்கூடியது குணங்களை கடைந்தவர். குணமில்லின்னு சொல்லணும் இல்லையா? உயிர்களுக்கு உள்ள அந்த குணங்கள் ராட்சச தாமசம் சத்துவம் என சொல்லக்கூடிய மாய குணங்கள் அற்றவர். ரு என்ற சொல் ரூபம் அடிவம் அற்றவர். இதெல்லாம் சிவத்திற்கு சொல்லப்படுகின்ற இலக்கணங்கள். இவைகளெல்லாம் சிவத்திற்கு சொல்லப்படுகின்ற அந்த இலக்கணங்கள். அதனால்தான் குரு சிவன் என சொல்வதற்காகத்தான் இங்கே அவர் குணங்களை கடந்தவர் என்றும் ரூபமற்றவர் என்றும் அங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டப்பட்டது. அடுத்து இந்த குரு என சொல்லக்கூடியவர் யார் என்பதை 34வது ஸ்லோகத்தில் சொல்லி காட்டுகிறார். குரு என சொல்லக்கூடியவன் ஒரு கண் பார்வையில்லாத ஒருவன், அவன் கண்ணிலும் மேடு பள்ளங்களில் உள்ள அந்த இடங்களிலும் கல்லிறைந்த அந்த புதர்களிலும் நோக்கி அவன் செல்லுகின்ற பொழுது அவனுக்கு கோலை கொடுத்து தூக்கி விடுபவன் நம்முடைய குரு.
எனவே ஞானம் என்னும் மைதோய்ந்த குச்சியினால் அவனை வழிநடத்துவதோடு மட்டுமல்லாது மையினை தடவிய கோலினால் அவன் கண்ணிலே பார்வை வரும்படியும் செய்பவர். அவன் அதிலிருந்து தூக்கி விடுறதே பெருசு. தூக்கி விட்டதோடு மட்டுமல்லாது மந்திர மையினை தடவி அவன் கண்ணிலே பார்வை வரும்படியாக செய்துவான். எனவே அஞ்ஞான குருட்டினை நீக்கி மெய்ஞான பார்வை கிடைக்கும்படியாக செய்பவர் தான் குரு என்று அங்கு அழகாக இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. இந்த குரு பக்தியை நாம் தெரிந்து கொண்டால்தான் சன்னிதானங்கள் மேல் நமக்கு மதிப்பும் மரியாதையும் வரும். இந்த குரு பக்தி சரியாக இருந்தால்தான் லிங்க பக்தி, சங்கம பக்தி நமக்கு கிடைக்கும். இன்றைய நாளிலே பல குளறுபடிகள் வருவதற்கு காரணமே சரியான சத்குருவிடம் சென்று சரியான முறையிலே பாடம் கேளாத காரணத்தினாலே தான் என்று பல மாறுபட்ட வேறுபட்ட சைவத்திற்கு புறம்பான கருத்துக்களை எல்லாம் நாம் கேட்கக்கூடிய ஒரு பாவ நிலையிலே நாம் இருக்கிறோம். எனவே அந்த குரு என சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்தவர் அவர் வாயிலாக. அதனால்தான் திருமூல தேவநாயனார் முதல்ல சர்க்குருங்கிறதுக்கு இலக்கணம் சொல்ல மாட்டார், அசர்குருவைத்தான் முதல்ல பேசுவார். இவன்ட்டெல்லாம் போயிடாதான் பார். அசர்குருவை விட்டு விலகினால்தான் சர்க்குருவை நாட முடியும். எனவே அந்த சர்க்குருக்களை நாம் நாட வேண்டும் என்பதைத்தான் அங்கே அழகாக நம்முடைய நூல்களிலே இப்படி சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்த போன்று நம்முடைய அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுவது, அவன் எப்படிப்பட்டவர் என சொன்னார், பிரம்மனுக்கு 4 முகம், காக்கின்ற கடவுள் உபதேசம். ஆனால் பிரம்மாவை போன்று 4 முகங்கள் இல்லாவிட்டாலும், அதான் ரொம்ப முக்கியம், பிரம்மாவை போன்று 4 முகங்கள் இல்லாவிட்டாலும் இவன் வேதம் ஓதுகின்ற வல்லமையை கொடுக்கின்றான். நம்மை காக்கின்ற தொழிலையும் தவறாது இவன் செய்வான். தன்னுடைய சீடனை தரமாக பாதுகாத்து ஞானத்தை கொடுப்பது நம்முடைய குருவினது ஒரு இலட்சியம் என்பதை அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறான். அடுத்தார் போன்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய நூல்களிலே இந்த குருவினது பெருமையினை அங்கே பேசுகின்ற பொழுது என்ன சொல்லி காட்டுகிறார் என சொன்னால், 96வது ஸ்லோகத்திலே சொல்லுகின்ற பொழுது, குரு முன்பாக நிற்கின்ற பொழுது ஒரு மாணாக்கனுக்கு இவன் சிவமே என்று சொல்லும்படியான ஒரு மனோபாவம் வேண்டும், பொது நீக்கி நினைத்தல் வேண்டும். அதை 97வது ஸ்லோகத்தில் சொல்லுகின்ற பொழுது, குருவாகிய இவரே சிவம், மனிதனுக்கு இதுவே மங்களம். குரு உயிர்களுக்கு மங்களத்தை தரவல்லவர். மங்களம் என்பது எது? உயிர் சிவத்தோடு சென்று அடைவது. உலகுடை நாயனார் கலிநடில் என்று திரு கைலாய பரம்பரை திருவாரூர் ஆதீனத்துக்கு உடமையான ஒரு நூல் ஒன்று இருக்கிறது. அதில் சொல்லி காட்டுவார், அந்த குருவினது பெண் இது. என்னுடைய பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு? கடலிலே இருக்கின்ற நுண்மணல் போல எனக்கு எண்ணற்ற பிறப்பு இருக்கிறது. அப்படி பிறப்பு இருக்கின்ற பொழுது இந்த பிறப்பில் தான் நான் குருவை கண்டேன். எனவே இந்த பிறப்பில் தான் எனக்கு மங்களம் கிடைத்தது, இந்த பிறப்பு எடுத்ததனுடைய பயனை பெற்றேன் என்று உலகுடை நாயனார் கலிநடியிலே அங்கே தன்னுடைய குருமூர்த்தியை நோக்கி தோத்திரம் செய்வதை அழகாக நாம பார்க்கிறோம். எனவே குருவை நினைக்கின்ற பொழுது இவரே சிவம், மனிதனுக்கு இதுவே மங்களம் தரவல்லது. அத்தோடு மட்டுமல்லாது குருவே சிவம் என்று சொல்லப்பட்ட காரணத்தினாலே இன்னொரு அருமையான செய்தி சொல்லி காட்டப்படுகிறது. எப்பொழுதும் குரு பாதுகையை ஆராதனை செய்ய வேண்டியது அவசியம். எப்பொழுதுமே குருவினது பாதுகையை நாம் ஆராதனை செய்ய வேண்டியது அவசியம். அருமையான செய்தி பாருங்க. குருவை மட்டும் நாம் வணங்கி மதிப்பு கொடுத்திருக்க கூடாது. குருவை மட்டும் இல்லை, அவர் அணிந்திருக்கின்ற பாதுகையையும் நாம் அணிதல் வேண்டும். இந்த பாதுகைக்கு என்ன சிறப்பு என்பதை இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறேன். இந்த பாதுகையை வணங்கணும்னு சொல்றீங்களே, இந்த பாதுகைக்கு அப்படி என்ன சிறப்பு என சொல்லுகின்ற பொழுது 173வது ஸ்லோகத்துல சொல்லி காட்டுகிறது, குருவின் பாதுகையானது அனைத்து புண்ணிய தீர்த்தங்களையும் உள்ளடக்கியது. எவ்வளவு அருமையான செய்தி பாருங்க. குருவினது திருப்பாதத்திலே
அனைத்து புண்ணிய தீர்த்தங்களையும் அது உள்ளடக்கி இருக்கிறது. ஆகையினாலே குருவினது பாதுகையை நாம் வணங்குதல் வேண்டும், போற்றுதல் வேண்டும், மலர்களை இட்டு அர்ச்சனையும் செய்தல் வேண்டும் என்று அழகாக அந்த செய்தியினை சொல்லி காட்டுகிறார். குருவினது பாதைக்கு அவர் செய்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த குரு அமர்ந்திருக்கிற பீடம் இருக்கிறதே, அந்த பீடம் எதற்கு சமம் என சொன்னால், பரம்பொருளாகிய சிவபெருமானானவர் அவர் எப்பொழுதுமே ஓம் என்ற பிரணவ மந்திரத்திலே ஆகிய அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பார். இந்த ஓம் என்ற பிரணவம் என சொல்லக்கூடிய அந்த சிம்மாசனத்திலே நம்முடைய பெருமான் அமர்ந்திருந்தாலும் அந்த பீடத்திற்கு சமமாக நம்முடைய குருமூர்த்தி அமைந்திருக்கின்ற பீடம் உள்ளது. அந்த பீடம் எப்படி பெருமையுடையது என சொன்னால் அங்கே அழகாக பின்னே சொல்லி காட்டப்படுகிறது. அந்த குருவினது பீடத்தில் அனைத்து தேவகணங்களும் வசிக்கிறார்கள். பாதுகையில எல்லா பூர்ணிய தீர்த்தமும் பொருந்தி இருக்கிறான். குருவினது பீடத்திலே சிவகணங்கள் வசிக்கிறார்களாம். அப்ப எந்த அளவிற்கு அந்த குரு என சொல்லக்கூடியவர் அவ்வளவு பெருமை உடையவர் என்பதை பார்க்கின்ற பொழுது, இந்த குருபக்தி இல்லாதது சைவத்திலே ஒருபோதும் அது பயனற்ற பக்தியாக அமைந்துவிடும் என்பதற்கு சாட்டாக அமைகிறது. இன்னும் 109வது ஸ்லோகத்துல ஒரு அருமையான செய்தி சொல்லி காட்டப்படுகிறார். குரு என்பவன் யார் என்பதற்கு அழகாக ரோமான சொல்லி காட்டுகிறார். எப்படி குருஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் அங்கே சொக்கநாத வெண்பாலை சொல்லுகின்ற பொழுது, ஒரு விவசாயியானவள் வயலிலே விளைந்த ஒரு நெல்லிலே விதை நெல் என்பதை முதலில் எடுத்து அந்த விதை நெல்லை விதைத்து ஒன்றை பலவாறாக பெருக்குகிறானோ, அதே போல ஒரு குரு என சொல்லக்கூடியவர் ஒரு கைவிளக்கு போன்றவர். பல நெல்லாக அங்கே பெருக்கப்படுகிறவர். இதே போல இந்த குரு என சொல்லக்கூடிய அந்த ஒரு கைவிளக்கு பல சுடர்களை ஏற்றுகிறது. கோயில பார்க்கிறோமே திவாரதானம் பண்ணுகின்ற பொழுது எப்படி ஒரு கைவிளக்க வச்சுக்கிட்டு பெரிய அந்த சுடரையே அவர் பெரிய பல சுடர்களை ஏற்றி விடுகிறார். எனவே அந்த 109 ஸ்லோகத்தில் சொல்லுகின்ற பொழுது, ஓர் விளக்கு மற்றொரு விளக்கை ஏற்றுவதை போல குருவினை அடைந்தவர்கள் அவர் கருணை ஒன்றினாலே எல்லா உயிர்கள் அனைத்தும் ஞானம் முழுவதும் கிட்டுகிறது என்று அழகாக 109வது அந்த ஸ்லோகத்திலும் அங்கே சொல்லி காட்டப்படுகின்ற ஒரு உண்மையை நாம பார்க்கிறோம். அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் அழகாக இந்த குரு என சொல்லக்கூடியவர் எப்படிப்பட்ட ஒரு பெருமை உடையவர் என சொன்னார், இந்த குரு என சொல்லக்கூடியவர் ஒரு இடத்துல இருக்கிறார் என்றால் அந்த தலமானது புண்ணிய கஷேத்திரமாக மாறுகிறது. அதான் ரொம்ப முக்கியம். திருவாரூர் தலத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, தர்மபுரம் தலத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்கே அந்த தலம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் குருமூர்த்தி என்று அங்கு ஒருவர் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த தலம் புண்ணிய தலம் என்று பேசப்படுகிறது. ஆகையினாலே தான் அந்த காலங்களிலே ஒரு ஆலயத்திற்கு சாநித்தியம் ஏற்படுத்துவதற்கு ஆலயத்தின் பக்கத்திலே திருமணங்கள் வைத்து குருமூர்த்திகள் அங்கே இருந்தார்கள். எல்லா கோயிலுக்கும் போங்க, கோயில் என்று பெரிதாக இருந்தால் பக்கத்துல ஒரு மடம் இருக்கும். அந்த மடத்துல ஒரு தம்பிரான் சுவாமிகளாவது குருவினது பிரதிநிதியாக இருப்பார். ஏனென்றால் எப்படி யானை இருக்கின்ற கோயிலுக்கு தீட்டு அண்டாதோ அதே போல திருமணத்திலே இருக்கின்ற அந்த குருவினாலே அந்த தலமானது புண்ணிய தலமாக மாறிவிடும். இதை அழகாக 127வது ஸ்லோகத்துல சொல்லி காட்டுகிறார். 127வது ஸ்லோகத்துல இன்னும் அந்த சொல்லுகின்ற வார்த்தை பாருங்க. ஜீவன் முக்த நிலையை அடைந்த இந்த சாதகன் எந்த இடத்தில் இருக்கின்றானோ அவ்விடம் புண்ணிய கஷேத்திரமாகும். அடுத்தார் பொண்ணு முக்கியமான சொன்னார். இந்த குருவுக்கு உள்ள இலக்கணத்துல அடுத்த ஒரு முக்கியமான கருத்தை சொல்றார். என்னால் கூறப்பட்ட சுவாமி சொல்றார் அம்பாளுக்கு, என்னால் கூறப்பட்ட உபதேசமானது குரு பரம்பரையின் மூலமாக யார் பெறுகிறாரோ அவர்கள் நிச்சயமாக முக்தி அடைவார். எனவே இந்த ஞான உபதேசம் என சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே, பரம்பரையாக கேட்க வேண்டியது.
சும்மா நாளே புத்தகத்தை எடுத்தா படிச்சேன் என்று இருக்கோட ஒரு சர்க்குரு மூலமாகத்தான் அந்த ஞான செய்திகளை படித்தல் வேண்டும். இது குரு கீதையிலே அவசியமாக சொல்லி காட்டப்படுகிறது. சந்தான முறைப்படி உபதேசம் பெறாத ஒரு குருவிடம் சென்று நாம் கற்றல் நமக்கு தெளிவு கிடைக்காது. குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார். குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுந்தனவே என்று அங்கே அழகாக சொல்லி காட்டப்பட்டிருப்பதை நாம பார்க்கிறோம். அடுத்தபடியாக ஒருவன் ஒரு ஞான நூலை கற்கின்ற பொழுது ஐயம் தெரிவு மயக்கம் படும்படியாக பொருள் எடுப்பது உண்டு. அது எல்லோருக்கும் இயல்பு. சைவத்தில ஏன் இத்தனை நூல்கள் இருக்கிறது என்றால் மாதவ சிவஞான சாமி குறிப்பிடுவார், ஆன்மாக்கள் பக்குவம் வேறுபடுதலின், எனக்குள்ள பக்குவம் இவருக்கு இல்லை, இவருக்குள்ள பக்குவம் அவருக்கு இல்லை. எல்லோருக்கும் ஞானம் கொளுத்துவதற்கு அவரவர் தகுதிக்கேற்ப நூல்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இத்தனை நூல்கள் என ஆன்மாக்கள் தோறும் அந்த அறிவின் கூர்மை கொஞ்சம் வித்தியாசப்படத்தான் செய்யும். ஆனால் அதே நேரத்துல தனக்கு சந்தேகம் ஐயம் என்று வந்தால் ஐயம் ஒன்று வந்தால் அதை தன்னுடைய ஞான குருவிடம் சென்று முறையாக கேட்டு தெளிதல் வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு கண்டிப்பாக மனம் வைத்து பாடம் கற்றால் அவனுக்கு சந்தேகம் வரணும். ஆசிரியர் கேட்கும் போது ஏதாவது சந்தேகம் இருக்கணும், ஒண்ணும் இல்லைன்னா ஒருத்தர் கவனிக்கலைங்கிற அர்த்தமும் உண்டு. நல்லா விளங்கி இருக்கவும் செய்யலாம். ஒன்னும் கவனிக்காதவன் தலையாட்டிட்டு போயிடும், சந்தேகம் இல்லை சார். ஒரு நூல்களை நாம் கற்கின்ற பொழுது சில சந்தேகங்கள் ஏற்படும். அந்த சந்தேகங்களை குருவிடம் கேட்டு தெளிதல் வேண்டும். யார் ஒருவர் தாம் கற்றதை சந்தேகங்கள் இருந்து நிவர்த்தி பெறுகிறார்களோ அவர்கள்தான் முக்தி பெறுகிறார்கள். ஆகையினால்தான் மனதிலே ஏற்பட்ட சில மயக்கத்தை தீர்ப்பதற்கு சனகாதி முனிவர்கள் சிவத்திடம் வேண்ட தென்முக கடவுளாக தட்சிணாமூர்த்தியாக வந்திருந்து உபதேசம் செய்தார். திருவிளையாடல் புராணத்துல கண்ணுவர் கருக்கர் என்று சொல்லக்கூடிய முனிவர்கள் மயக்கம் ஏற்பட, பொருள் மயக்கம் ஏற்பட அங்கே திருச்சிற்றம்பலத்தான் ஆகிய நம்முடைய ஆலவாய் பெருமானிடம் தவம் நின்று கேட்க அந்த பெருமான் தென்முக கடவுளாக அங்கேயும் வந்து அவர்களுக்கு வேத பொருளினுடைய வேதத்தினுடைய பொருளினை மயக்கம் தீரும்படியாக உபதேசம் செய்தார். யார் ஒருவர் தான் கற்ற ஞான நூல்கள் சந்தேகத்திலிருந்து விடுபடுகிறானோ அவர்களுக்கு தான் எப்பொழுதுமே முக்தி என்பது உண்டு. அவர்கள் நாவிலே கலைவாணி எப்பொழுதுமே குடிகொண்டிருப்பாள் என்று சொல்லி காட்டுகிறார். அழகாக 164வது ஸ்லோகத்திலே சொல்லி காட்டப்படுகிறது. சிஷ்யன் அனைத்து சந்தேகங்கள் இருந்தும் விடுபட்டு தானும் ஜீவன் முக்த நிலையை அடைகிறான். ஆகையினாலே புத்தியும் முக்தியும் அவனுடைய கட்டுப்பாட்டில் அமைகிறது. அவனது நாவில் எப்பொழுதும் கலைவாணி குடியிருக்கிறான். அவளது நாவில் கலைவாணி குடியிருக்கிறான்னு அதுக்கு என்ன பொருள்? யாராவது ஒன்று கேட்டால் பிசகு இல்லாமல், தவறு இல்லாமல், குற்றம் இல்லாமல், நெறி பிசகாமல் பொருளை பொருளாக வைத்து பேசக்கூடிய ஆற்றல் அந்த நாக்குக்கு கிடைக்கும். அது குருவினது கடாட்சத்தினாலே தான் அது கிடைக்கிறது என்று அங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். மேலும் ஒரு குருவிடம் ஒருவன் செல்லுகின்ற பொழுது அவன் எப்படியெல்லாம் எதையெல்லாம் நீக்கி செல்லல் வேண்டும் என்பதற்கும் அழகாக 177வது ஸ்லோகத்தில் சொல்லி காட்டப்படுது. ஒரு குருவிடம் செல்லுகின்ற பொழுது தான் எதையெல்லாம் பாதுகை முதலான எதையெல்லாம் நீக்க வேண்டுமோ அதையெல்லாம் நீக்கி தான் செல்லுதல் வேண்டும் என்று அங்கே ஒரு உண்மை உணர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் நம்முடைய உபதேசத்தை முடிக்கின்ற அந்த நிலையிலே சொல்லுகின்ற பொழுது குருவிடம் இருந்து தான் கற்றதை கண்டவர்களுக்கு தான் சொல்லுதல் கூடாது. ரொம்ப முக்கியம். இது ஞான விஷயம். ஒரு அபக்கிற்கு நாம் இதை உபதேசம் செய்தோம் என சொன்னால் அந்த ஞான செய்தியையே களங்கப்படுத்தி விடுவான். ஆகையினாலே தான் அழகாக சொல்லி காட்டுகிறார். மந்திர உபதேசத்தை கேட்ட பின்பு மனதிலே உறுதியாக வைத்துக் கொள்ளுதல் வேண்டும்.
அத்தோடு மட்டுமல்லாது அதை ரகசியமாக வைத்து போற்றி தனக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். தற்பாத்திரம் அல்லாத அபாத்தியர்களுக்கு நாம் அதை சொல்லுதல் கூடாது. சொல்லுதல் கூடவே கூடாது. என்றால் அந்த ஞானத்திற்கு அவன் ஒரு களங்கத்தை கற்பித்து விடுவான். அப்படி செய்தால் ஒரு சட்பாத்திரம் அல்லாத ஒருவனுக்கு நாம் உபதேசம் செய்தோம் என சொன்னால் அது குரு துரோகமாக முடிந்து இவனுக்கு பெரிய ஒரு பாவத்தை கொடுத்து விடும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு செய்தி என்ன சொல்லி காட்டப்படுகிறது என சொன்னால், இந்த குரு என சொல்லக்கூடியவன் இருக்கிறானே அவர் எவ்வளவு வலிமை உடையவர், சிவத்தை விட வலிமை உடையவர் என்பதற்கு ஒரு சான்று கூட இருக்கிறது. என்ன சான்று என சொன்னால், பரம்பொருளாகிய சிவபெருமான் ஒருவர் செய்த குற்றத்திற்கு அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்துருவார். ஒருவர் செய்த குற்றத்திற்கு தண்டனை கொடுத்துருவார். அப்படி ஒருவர் செய்த தண்டனைக்கு குற்றம் கொடுத்த பின்பு தனக்கு கிடைத்த இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த தண்டனையை குருவானவர் மாற்றி அமைக்க முடியும். குருவானவர் மாற்றி அமைத்து விட முடியும். ஆனால் அதே நேரத்திலே ஒரு குருவினால் கிடைக்கப்பட்ட ஒரு தண்டனை ஒரு சிறுவனுக்கு சிவம் மாற்ற மாட்டார். அதுதான் நம்முடைய குருவினது பெருமை எங்கே சொல்லி காட்டப்படுகிறது. இது புராணங்களிலே நிறைய செய்திகள் இருக்கிறது. எனவே அங்கே சொல்லுகின்ற பொழுது சிவன் கொடுத்த தண்டனையை குருமூர்த்தி நினைச்சா மாற்றி அமைச்சிடுவார். ஆனால் குருவினால் கொடுக்கப்பட்ட சாபத்தை தண்டனையை சிவம் நீக்க மாட்டார். முடியாதுன்னு சொல்லக்கூடாது, நீக்க மாட்டார். என குரு அவ்வளவு மேலானவர் என்று உலகோருக்கு காட்டுவதற்காக நாமெல்லாம் குருவிடம் பெற்ற உபதேசத்தை சற்பாத்திரம் இல்லாத அபாத்திரங்களுக்கு நாம் கூறினோம் என சொன்னால் அது குரு நிந்தை செய்யப்படும். அந்த குரு நிந்தைக்கு விமோச்சனம் இல்லை. இதைத்தான் இங்கே அழகாக சொல்லி காட்டப்படுகிறது. 178வது ஸ்லோகத்துல மந்திர உபதேசத்தை மிகவும் ரகசியமாக காத்தல் வேண்டும் என்பதில் உறுதியாக கூறி சிவபெருமான் பார்வதி தேவியிடம் இன்னும் சொல்லுகிறார். தன்னுடைய உபதேசம் கேட்ட கணேசன், ஸ்கந்தன், விஷ்ணு முதலானவர்கள் மிகவும் முதலானவர்கள் அவர்களும் அவர்களுக்கு கூட இந்த கீதையை நான் யோசித்து உபதேசம் செய்திருக்கிறேன் என்று சொல்லி காட்டுறார். அப்ப என்ன அர்த்தம்? கேட்ட உடனே ஒருவருக்கு நாம் ஞானத்தை சாதாரண கொடுத்துடக்கூடாது. ஆகையினாலே இந்த இடத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, சிவம் செய்த கொடுத்த தண்டனையை குரு மாற்ற முடியும். ஆனா குருவால் கொடுக்கப்பட்ட தண்டனையை சிவம் மாற்ற மாட்டார் என்று சொல்லி காட்டப்படுகிறது. இன்னும் இந்த 181வது ஸ்லோகத்துல இந்த குருகீதையை கேட்டதனுடைய பயனை சொல்லி காட்டுகிறார். குருகீதை சொன்னவர்கள் குரு கீதையை கேட்டவர்களுக்கு என்ன பலன் என்று சொல்லி காட்டுகிறார். இந்த குரு கீதையை கேட்டவர்களுக்கு என்னெல்லாம் கிட்டும் என்றால், இது பிறவியாகிய அந்த சம்சார ரூபமான கடலை கடப்பதற்கு உரிய மந்திரமாகும். குருவினது வாக்கியம் இருக்கிறதே, அந்த குரு வாக்கிய பரிபாலனம் தான் நம்மை பிறவி பெருங்கடலில் இருந்து நீக்க வல்லது. பிரம்மன் முதல் தேவகணங்கள் மற்றும் முனிகணங்களால் பூஜிக்கப்பட்ட சித்த மந்திரமாகும். நான் உனக்கு கூறியதை பக்குவமுள்ள பிரம்மாக்களுக்கும் நான் உபதேசம் செய்திருக்கிறேன். ஏழமை போக்குவதும் சம்சார ரூபமான நோயை அழித்திருக்கும் ஒரே மருந்து. எனவே இந்த குரு கீதை என சொல்லக்கூடியது நம்முடைய உடல் பிணியையும் தீர்க்குவது, உயிர் பிணியையும் தீர்க்குவது. உடல் பிணி என சொல்லக்கூடியது வாதம், பித்தம், சிரோத்துமம். உயிர் பிணி என சொல்லக்கூடியது ஆணவம், கண்மம், எல்லாம் தீர்க்க என்று அழகாக சுட்டி காட்டி, இதுவே நம்மை காக்க வல்லது, எல்லா பயங்களிலும் இருந்து நம்மை காக்க வல்லது. இந்த குரு கீதையை நமஸ்கரிப்போம் என்று அங்கே முடித்து காட்டப்படுகிறது. எனவே இந்த குருகீதை என்ற ஒரு நூல் இருக்கிறது. இந்த குருகீதையிலே சொல்லுகின்ற பொழுது குரு என சொல்லக்கூடியது எவ்வளவு அவசியம் என்பதை நம்முடைய சைவத்தின் கண்ணே காட்டப்பட்டிருக்கிறது என கூறி, குருவினை பற்றிய ஒரு சிறு செய்தியினை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய
தூத்துக்குடி புனிதர் பேரவை சார்ந்தவர்களுக்கு நன்றியினை தெரிவித்து இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள், வாழியை பெருமான் புகழ் கேட்ட வாசெவிகள், வாழி அவனை வணங்கு முடிச்சென்னி, வாழி அவன் சீர்பாடும் வாய். திருச்சிற்றம்பலம்.